இது சாட்சி. இது ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து என் வயிற்று பட்டி போடவே இல்லை. பணம் இல்லாத பல நாட்கள், வருஷம் கூட போயிடுச்சு. ஆனால் பட்டினியை நான் பார்த்ததே இல்லை. நானாக தான் ஃபாஸ்டிங் எடுக்குவேன். ஃபாஸ்டிங் எடுக்கிற நாள் கூட பிரியாணி எனக்கு தெரியவே தெரியாது. ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தா வீட்டில் கிச்சனில் போய் பார்த்தா பிரியாணி வச்சுட்டுக்குவாங்க. யார் கறி செஞ்சாலும் என் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. அது என்னன்னு தெரியாது. அது ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் அப்படி நடத்துவார். அது ஒரு பாதை. அது அந்த ஸ்வீட்னஸ் அனுபவிக்கணும். அந்த ஸ்வீட்னஸை பார்க்கும்போது யூ வில் லவ் ஜீசஸ் மோர். அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். சாப்பாடுக்காக இல்லை, அவருடைய அரவணைப்புக்காக. தன்னுடைய ஊழியனுக்கு அவர் யார்கிட்டையும் விட்டு தரவே மாட்டார். யாரையும் அப்பாவாகவும் கொடுக்க மாட்டார். அவரே இருக்குவார். அந்த போஷிப்பு, அந்த ஒரு நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகமே தேடுறது நம்மளை தேடி வரும். அதுதான் ஊழியத்தில் மகத்துவம். அது எப்போனா ஹேண்ட்ஸ், நம்மளுடைய கரம் சுத்தமாக இருக்கணும். கை, நான் இன்றைக்கி கூட சொல்கிறேன், நான் என் கை உயர்த்தும் போது I can definitely for sure by the grace of God I can confess பரிசுத்த கரங்களாக உயர்த்துறேன். இங்கே இருக்கிறவங்களும் ஏமாற்ற மாட்டேன், வெளியே ஏமாற்ற மாட்டேன், சுத்தமாக வைக்கவேன். என் ஜப நேரத்தில் உங்களுக்கு நான் கை எடுக்கும் போது கூட என் பசங்கன்னு சொல்லி தான் ஜபம் பண்ணுவேன். அந்த இறுதியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா அது என் இறுதியம் இல்லை, அது மெய்ப்பருடைய இறுதியம், அவருடைய இறுதியம். அது அவர் தான் கொடுக்குவார். அல்லேலூயா. that's so wonderful. இந்த நாள் மட்டும் நான் சொல்கிறேன், அற்புதமாக நடத்துவார். நம்ம எல்லாரையும் நடத்திட்டார் அவர். இது நன்றி சொல்லணும் தானே? அல்லேலூயா. ஒரு கை உயர்த்தியாவது நன்றி சொல்லுங்கள். இந்த நேரம் வந்து ஆக்சுவலி செய்தி ஆயிடுச்சு. நான் இன்னும் எடுத்துன்னு போகலாம், கண்டினியூ பண்ணிவிடுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் உணருங்க. ஒரு வருஷத்தையும் அந்த 10 வருஷத்தில் ஏறத்தாழ 2000-3000 நாட்கள் தாங்கினார். எல்லாத்தையும் சந்திச்சார். எத்தனையோ இழப்பை பார்த்தோம், கை விடவே இல்லை. நம்மளை நேசிச்சவங்க செத்து போயிட்டாங்க, அவர் நம்மளை கை விடலை. நம்ம நேசிச்சவங்க தூரமாக போயிட்டாங்க, அவர் நம்மளை கை விடலை. உதவுன்னு சொல்கிறவங்களாம் உதவாதாயிட்டா, நம்மளை கை விடல அவர். இந்த நாள் மட்டும் நடத்துகிறார். சொல்லு, போல்டாக சொல்லு பார்க்கலாம். அதை கன்ஃபெஸ் பண்ணும்போது ஏன் இதை நான் செய்ய வைக்கிறேன் தெரியுமா? இப்படி நீங்கள் சொல்லி நன்றி சொல்லும்போது ஒரு கிருபை ஊற்றப்படும். சோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வந்திருக்கும், நம்ம நேசிச்சுங்க வந்து திடீர்னு கோச்சு நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் நம்மளுடைய இறுதியத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். இவங்கெல்லாம் ஒரு பலனா தூணா இருக்குவாங்கடான்னு யோசிக்கும், திடீர்னு விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. The Lord says, I am your strength. நான் உன் ஸ்ட்ரென்த்ரா. இனிஷியலாக நான் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இருந்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து குடும்பமாக இட்டுன்னு வரேன், சபையை வந்து 1 மாதத்துலலாம் நிரப்பிடல நம்ம அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. கூட பிறந்தவங்களே சொல்கிறப்ப அப்போ ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன நினைக்குவீங்க? ஒன்றும் கவலைப்படாத, நான் நாளைக்கு வந்து 10 லட்சம் தரேன் உங்கள் அண்ணா சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் தம்பியோ அண்ணாவோ அக்காவோ யார் சொன்ன ஒரு அளவுக்காவது நம்புவோம். மற்றவங்க பேச்சோட இவங்க பேச்சு ஏன்னா கூட பிறந்தாங்க, பாரமாக இருக்குவாங்க. ஆனால் இந்த நாள் மட்டும் செய்யவே இல்லை. இனிஷியலாக ரொம்ப நம்பினேன் நான். அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, சந்துரு உன் பேர் அடிச்சு உனக்கு ஒரு இது அச்சு அத்தை பண்ணி எத்த பண்ணிடுறேன்னாங்க. ஆளே அவுட்டு. எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. அவங்கள நான் ஒரு 20% நம்பி இருக்குவேன். ஏன்னா அது கூப்பிட்டுன்னு போனாங்க, இனிஷியலாக கூப்பிட்டுன்னு போனாங்க. பட் அப்புறமா அது ஆகலாது. ஸோ இப்படி நம்பும்போது இவங்க இருக்கிறாங்க, ஆத்மா கொண்டு வந்துடுவாங்க, இவங்க இருக்குவாங்க ஆட்ரு. அப்போ ஒரு நாள் எங்கிட்ட ஆண்டு வந்து மீண்டும் அதை விட்டார். ஆண்டு எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. லேட்டர் when I prayed, எனக்கும் ப்ரேயர் இருக்கும் இல்லை, லார்ட் வாட் இஸ் திஸ், உங்களுக்காக தானே ஆண்டு இதெல்லாம், நீங்கள் இது செஞ்சே ஆகணும் இல்லையா? அப்போ நான் அதை சொன்னார், அறியாத முகங்கள் உன்னை தேடி வரும், நீ பார்த்தே இருக்க மாட்டேன், நான் உனக்கு சொன்னனா இல்லையா? இது உண்மை. இது இன்னைக்கு கூட சர்ச்சில் யாருமே சோல்வின் பண்ணவே மாட்டான். ஆனால் சர்ச்சில் ஆட்கள் வந்து நேக்குவாங்க. இது வாக்கு தத்துவம் நிறைவேறும். அதனால தான் பாரு, நான் சொல்லக்கூட மாட்டாங்க, வெயிட் அண்ட் வாட்ச், the church is going to overflow. இது ஓவர்ஃப்ளோ ஆகும், வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஐ பிலீவ். 10 பணக்காரன் வந்து உட்காடுறான், ஒரு மாதமாக எனக்கு 10 லட்ச ரூபா தரான். ஆனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணோன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன ஆவேன்னு சொல்லி நீங்களே பேசுங்க. உங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள். 10 பணக்காரனை இட்டுன்னு வந்துடுறாருன்னே வைக்கலாம். அந்த 10 பணக்காரனுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் என்ன ஆவேன்? கண்டிப்பாக நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா? நீங்கள் எல்லாரையும் பாரு சந்தேகப்படுவீங்க. சொல்கிறது இவனே போக மாட்டான். கரெக்டாக நான் சொல்கிறது, டேய் உன் பணத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கப்போ, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா, நான் எல்லாமே பார்த்துட்டேன்னா, இனி என் உயர்வு அவர் எனக்கு காட்டிட்டார். நான் நேற்றா நான் சொன்னேன், நேற்று நான் இந்த இடத்துல ஒரு விஷன், இந்த இடத்துல நான் காட்டுறாரு, உன் பணம் யாருக்கு வேணும்? எங்கள் அப்பா என்னை போஷிக்கிறார், நீ என்ன பெரிய ஆள்,
அவரோட பெரிய ஆளாக இருந்தால் கூட நான் உங்ககிட்ட வரமாட்டேன், எனக்கு அவர் போதும். அவரோட நீ பெரிய ஆளாக இருந்து நீ இன்னொரு பூமியே சிருஷ்டி பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு தேவையில்லை. உன்னை நான் சூஸ் பண்ணோம், நான் சூஸ் பண்ணிட்டேன், நல்ல பங்கு தேர்ந்தெடுத்து ஆச்சு, நீ எல்லாம் அங்கேயே உட்காரணும். அல்லேலூயா. God is not for crowd. கர்த்தர் நீங்கள் ஒரு நாளும் யோசிச்சிடாதீங்க இன்னைக்கு அது ட்ரெண்டிங்கு, 1000 பேர் வருது, 2000 பேர் வருது. உண்மையான ஆராதனைக்கு தான் கர்த்தர் நிற்குவார். நான் அதுக்கு நான் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலைண்ணா, கண்டிப்பாக ஆயிரங்கள் வந்தே வருவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கு போடுற அஸ்திவாரம் தான் அன்னைக்கும் நிற்கும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? கெஹாசின்னு ஒருத்தனை எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. எலிசா சொல்கிறாரு, வாங்காத, காணிக்க வாங்காத, உனக்கு தெரியாது, காணிக்க வாங்காதன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான், இன்னும் இவன் நன்மை மட்டும் பெற்றுக்கினா ஒன்றும் கொடுக்காதன்னு போயினாக்கா நல்ல நல்ல ரோப்ஸ் தராரு, நல்ல தராரு. அப்போ சொல்கிறாரு, உன் சந்ததி இதில் போயிடும்டான்ட்டாரு. அல்லேலூயா. உன் சந்ததி அந்த குஷ்டத்தில் வந்துடும்ட்டாரு. கெஹாசியோட சந்ததி இன்னைக்கு பூமியில் இருந்தாலும் அவங்க குஷ்டமாக இருக்குவாங்க, ஏன்னா அந்த வேர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் ஆஃபரிங் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? காயின் எடுத்துன்னு போய் ஆஃபரிங் வைக்கிறாரு, ஏபேலும் கொண்டு போய் ஆஃபரிங் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க எல்லாருமே? ஏபேல்து ஏசப்பா ஏற்றுக்கிறாரு, காயிந்து ஏற்றுக்கல. பார், உங்கள் ஆஃபரிங் வைக்கும் போது உஷாராக இருங்க, நான் வாங்கும் போது உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. வெரி கேர்ஃபுல், வெரி வெரி கேர்ஃபுல். இது பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன், அது பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. ஜபம் பண்ணுங்க, ஒரு நாள் மறந்துடுங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி மறங்க, நீங்கள் போஸ்டிங்கில் இருந்தாலும் மறந்துடுங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது ஒரே 1 லட்சம் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. மறந்துடாத. நீ ஏசப்பாவுடைய பொண்ணா பையனா மாறி வெளியே போய் சோல் வின் பண்ணு. அங்கே சோல் அப்படி வின் பண்ணும் போது என்னதான் தெரியுமா, அப்படி சோல் வின் பண்ணும் போது திட்டி அமைச்சிருவாங்க. அந்த திட்டம் நம்மளுக்காக ஏற்றுக்காதீங்க. ராஜ்யத்தின் 5வது அதிகாரம் மத்தேயு 10:11, என் நாமத்தில் ஒன்று திட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. பாக்கியமாக ரிவார்டு அது எல்லாமே. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என் மீது வைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் சித்தம் இல்லாமல் ஒருத்தர் கோபமாக கூட என்கிட்ட வர முடியாது, எனக்கு நல்லா தெரியும். இந்த 20 வருஷமாக அவர் என்னை பார்த்தாரு, இதுக்கு மேலேயும் அவர் பார்க்குவார். எல்லா வறுமையும் பார்த்தோம், எல்லா கஷ்டத்தையும் பார்த்தோம், எல்லா நஷ்டத்தை பார்த்தோம், எல்லா விதமான சொந்தம் விட்டு போகிறத பார்த்தோம், ரொம்ப நேசிக்கிறவங்க விட்டு போகிறத பார்த்தேன். எங்கள் வீட்டில் கடவுளுக்கு அடுத்தது நீ தான் சொல்கிறவங்க அடுத்தது என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போனதும் நான் பார்த்துட்டேன். நான் சும்மாலாம் நீங்கள் நிற்கலண்ணா. ஐ நோ வெரி வெல் யூ ஹாவ் சம்திங், பீப்புள் வில் கம் டு யூ. வென் யூ ஆர் எம்டி தே டோன்ட் கம். பட் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிற வயசு தான் எல்லாரும் வருவாங்க, என்கிட்ட இது இல்லைன்னா வரமாட்டாங்க. எனக்கு தெரியும் இது. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லாதப்போ சுற்றுனப்போ வந்துடுறவர்.